வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பிசினஸ் growth நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பிசினஸ் growthல வந்து பார்த்தீங்கன்னா 32 மைக்ரோ நிச்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். பிசினஸ் கரியர் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பிசினஸ் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா 32 அந்த மைக்ரோ நிச்சஸ்ல வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நான் ரிசர்ச் பண்ண ஒரு மைக்ரோ நிச்சஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பிசினஸ் growthல மைக்ரோ நிச் அப்படின்னு வந்துட்டா ஸ்ட்ராட்டஜி. அதாவது பிஸ்னஸ்க்குன்னு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அவங்களுடைய சிஸ்டம் இருக்கு. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட், அதாவது அந்த அதை பற்றின நிச் வந்து மைக்ரோ நிச் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ். ஸோ பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், சேல்ஸ் எப்படி க்ளோசிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட், அதாவது வெறும் சேல்ஸ் ரிலேட்டட் மட்டும்தான் உங்களுடைய பிளாக்ல இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் அதாவது இது தனித்தனி. ஓகேங்களா? இது ஒரே நிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸும் மார்க்கெட்டிங்கும் இல்லை ஸ்ட்ராட்டஜியும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தது. ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ அதே மாதிரி சேல்ஸ் நீங்கள் எடுத்துட்டா சேல்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்துட்டு ஆஃப்லைன் இருக்குது, ஆன்லைன் இருக்குது. ஸோ அது ரிலேட்டட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் கம்பைன் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதாவது பிஸ்னஸ் growthக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக் ஆட், அட்வர்டைஸ்மெண்ட், இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஆட்ஸ். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் எப்படி எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதா அது மார்க்கெட்டிங். அதாவது பிஸ்னஸ் பர்டிகுலர் growthல, பிஸ்னஸ் growthல மார்க்கெட்டிங். ஓகே. தென் அதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ மெயினாக வந்து ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் போங்க. அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட், எப்படி வந்து ஹையர் பண்ணலாம் அந்த மாதிரி. ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினாக மேனுஃபேக்சரிங்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் இருக்குது, கிளாஸ் மேனுஃபேக்சரிங் இருக்குது, டைல்ஸ் மேனுஃபேக்சரிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்கை டார்கெட் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது பிஸ்னஸ் growthல மேனுஃபேக்சரிங் எப்படி உருவாக்கலாம், மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து மேனுஃபேக்சரிங் இருக்கீங்க அப்படின்னா அதை பற்றின ஒரு ஆப்ரேஷன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே, அதை பற்றின கண்டென்ட் வந்து நீங்கள் தாராளமாக போகலாம். அதுக்கப்புறம் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் லீகல். லீகல் அப்படின்னு எடுத்துட்டா பிஸ்னஸ்க்குன்னு தனியாக ஒரு லீகல்ஸ் எல்லாமே இருக்கு. ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இல்லை நார்மல் பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கட்டும், எம்ஓஏ அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர் இருக்காங்க, அதுக்கப்புறம் அட்வொகேட் ஒருத்தருங்க நம்ம ஸ்டூடெண்டாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? தென் பப்ளிக் ரிலேஷன்ஸ், அட்வர்டைசிங், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆர்டின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், லாஜிஸ்டிக்ஸ், மார்க்கெட் ரிசர்ச், கஸ்டமர் சப்போர்ட், டெக்னாலஜி, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், பிராண்டிங், ட்ரைனிங், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வேறு வேறு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப், ரெஃபரல் மார்க்கெட்டிங், ஃப்ரான்ச்சைசிங், ஃபண்டிங், மெர்ஜர்ஸ் அண்ட் அக்யூசிஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த விஷயத்தில் ஃபண்டிங்கில் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதில் ஒர்க் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதான். எல்லாத்தையும் தூக்கி ஒரே இதில் போட்டுறாதீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏஞ்சல் இன்வெஸ்டிங், ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட். அதாவது உங்களுடைய பிஸ்னஸை வந்து எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுடைய பிஸ்னஸை எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் எலாபரேட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்பிள் ஆப்வியஸாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி எந்த அளவுக்கு வந்து குளோபலாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த ட்ரேடிங்கில் வந்து மேக்ஸிமம் தேவைப்படும். இன்கேஸ் உங்களுக்கு இதில் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் போடலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் growth அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மெயினாக இதுதான் மைக்ரோ நிச்சஸ். இப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இது வந்து வேர்கள், அதாவது ரூட்ஸ், மரம் இங்கே இருக்குது, மரத்துடைய வேர்கள் இங்கே இருக்குது. ஸோ உங்களுடைய வேர்கள் ஸ்ட்ராங்கானதான் மரம் வளரும். மரம் வளர்ந்தாதான் ஃபைனலாக அப்படிங்கிறது ஃப்ரூட்ஸ், அதாவது பழங்கள். பழங்கள் தான் நம்மளுடைய பேமெண்ட். ஓகே. ஸோ பேமெண்ட் என்னைக்கு உங்களுடைய ரூட் ஸ்ட்ராங் ஆகி அது மரமாக வளருதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வந்துடும். பேமெண்ட் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். ஓகேங்களா? ஸோ மெயினாக நம்ம நிறைய பேர் பார்க்குற விஷயங்கள் என்னென்னா, பிளாகிங் பண்ணால் பேமெண்ட் வருது, பிளாகிங் இந்த மாதிரி பண்ணலாம், பிளாகிங் வந்து அந்த மாதிரி பண்ணலாம், இந்த நெட் சூஸ் பண்ணலாம், இந்த நெட் சூஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா சிபிசி ஹையாக இருக்குது, ஸோ அதுக்காக வந்து நான் வந்து பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? உங்களுடைய வேர்கள் ஸ்ட்ராங்கானதாக மட்டும்தான் மரம் வளரும், ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வரும். சிம்பிள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரியர் growth அப்படிங்கிறது என்டையர்லி ஒரு வேறு மாதிரியான ஒரு கான்செப்ட் இது. ஓகேங்களா?
ஸோ தயவு செஞ்சு நீங்க இந்த நிச் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோ வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. அதாவது ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் கிளாரிட்டி செக்லிஸ்ட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத போய் பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நிச் வந்து பார்த்தீங்கன்னா, கரியர் குரோத்தோ இல்ல வேற ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸ் எதுவும் பார்க்க வேண்டாம். இன் கேஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஒரே நிமிஷம். ஒன் செகண்ட். இப்போ இன்கேஸ் வந்து கஸ்டமர் சப்போர்ட்ல உங்களுக்கு என்னலாம் தெரியும், இல்ல டெக்னாலஜி நல்லா தெரியும். என்னால இதுவே நான் ஃபைனலைஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து லாங் டர்மா என்னால ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோ ஆக்சுவலி நெக்ஸ்ட் நிச் வந்து நெக்ஸ்ட் நிச் அப்படின்றது போவாதீங்க. இன்னொரு நிச் கரியர் குரோத் இருக்கு. அது அப்புறம் பார்க்கலாமே அப்படின்னு நீங்க போவாதீங்க. இன்கேஸ் ஒன்ஸ் அத ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட்டா பர்சனல் கிளாரிட்டி செக்லிஸ்ட் பர்சனல் கிளாரிட்டி செக்லிஸ்ட்க்கு நீங்க ஜம்ப் பண்ணிடலாம். ஒன் செகண்ட் அத காட்டிடுறேன். ஸோ, இப்போ நம்ம இந்த இந்த இடத்துல இருக்கோம். கரெக்ட்டுங்களா? பிசினஸ் குரூப். பரவால்ல நம்ம கரியர் குரோத்தும் பார்க்கலாம். பரவால்ல நம்ம ஹெல்த் நிச்சும் பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்க அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா, குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவிட்டே இருக்கோ, அதே மாரி தான் நம்ம தாவிட்டே தான் இருக்கோம். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் யாரையும் குரங்குன்னு சொல்லல. ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. பரவால்ல இந்த நிச்சும் பார்க்கலாம். பரவால்ல அந்த நிச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? இன்கேஸ் கிடைக்கல என்னோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுல வந்து நிச்ல வந்து கிடைக்கல அப்படின்னா, பரவால்ல கரியர் குரோத்தும் பாருங்க. இதுலயும் கிடைக்கல பரவால்ல ஹெல்த்லயும் பாருங்க. மணியையும் பாருங்க. ரிலேஷன்ஷிப்பையும் பாருங்க. கிடைச்சா மட்டும் தான் டைரக்ட்டா பர்சனல் கிளாரிட்டி செக்லிஸ்ட்க்கு ஜம்ப் பண்ணிடுங்க. மத்தபடி எதுவுமே பார்க்க வேணாம். ஓகே? ஸோ ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க எந்த நிச் சூஸ் பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய நிச் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாரி நான் அதுக்குன்னு தனியா கைடன்ஸ் நான் வந்து லைவா வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் கைடன்ஸ் தரேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்க்கு இப்போ கார்த்தின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வர்டைசிங் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் கார்த்தி கிட்ட போயிட்டு நான் வந்து எக்ஸாம்பிளா அவன் வந்து என்ன மாரி பண்ண முடியும்? என்ன மாரி பண்ணலாம்? அப்படிங்கிறது ஒன் டூ ஒன்னா இல்லைன்னா மீட்டிங் லைவ் மீட்டிங்லயோ நான் வந்து பேசுவேன். சரிங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட நீட்ஸ் என்னங்கிறது சொல்லுங்க. சொன்னா தான் நீங்களும் வளருவீங்க. நானும் அதுக்கு தகுந்த மாரி கைடன்ஸும் குடுக்க முடியும். சரிங்களா? தேங்க் யூ.